விஜய் வந்து காவேரி பார்த்துட்டு மனசு நிம்மதியோடு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நம்ம குட்டி காவேரியை வந்து கிளப்புறாரு. எல்லாருமே ஹெல்ப் பண்ண வராங்க. அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. இதனால் வந்து தாத்தா, அதுக்கப்புறம் ராதா எல்லோரும் மனசு வருத்தப்படுறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியை வந்து கிளாஸ் ரூமில் போய் பார்க்கணும், அதே மாதிரி பேசணும் காவேரி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. காவேரி கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே என்ன பண்ணுறாரு, உள்ளே போனால் அந்த வாட்ச்மேன் வந்து விடமாட்டார். அதனால் உள்ளே போய் காவேரி கிட்ட பேச முடியுமான்னு தெரியலையே, ஆனால் எப்படியாவது பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, போகிறாரு. வாட்ச்மேன் வந்து சார் இங்கே இருங்க சார் அப்படின்னு, நான் ஏற்கனவே சொல்லினேன் சார் கரஸ்பாண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு. சார் இன்னும் நீங்கள் பார்க்கலையா சார்? இல்லை சார் பார்க்க முடியல சார், இன்றைக்கி நான் பார்த்து தான் சார் ஆகணும் அப்படின்னோடனே, சரிங்க சார் இங்கே போங்க அப்படின்றாங்க. விஜயும் குட்டி காவேரி வராங்க. பார்த்தா காவேரி இன்னும் வரல. என்னப்பா இன்னும் வரவே வரல மிஸ், அப்போ இன்றைக்கும் வரமாட்டாங்களா? இன்றைக்கும் எனக்கு பயங்கரமாக போர் அடிக்க போதுன்னொன்னே, அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக இன்றைக்கி வருவாங்க அப்படின்னு. எப்படிப்பா சொல்கிறீங்க? எனக்கு தெரியும் அப்படின்னு அறக்க பறக்க ஓடி வராங்க நம்ம காவேரி. ஐயோ லேட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து, என்ன மிஸ் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படி சொல்லிட்டு வாட்ச்மேன் கேட்குறாரு. ஆமாங்க கொஞ்சம் பர்மிஷன் தான், லேட் ஆகிடுச்சு, நான் பர்மிஷன் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஓகே மிஸ் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. பார்த்தா குட்டி காவேரி வெளியே நிற்கிறாங்க. பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி இருக்க அம்மு அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ் நான் நல்லா இருக்கேன் மிஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஏன் மிஸ் வரல நேற்று அப்படின்னோடனே, வெளியே போயிருந்தேன்டா அதான் வர முடியல, சாரி. நீ எப்படி இருக்க, உனக்கு காயெல்லாம் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே விஜய் அவங்க பார்க்கவே பார்க்கல. பார்த்தா குழந்தைய விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து, மிஸ் எங்கள் டேடி வந்திருக்காரு உங்களை பார்க்கறதுக்காக அப்படின்னோடனே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் நிற்கிறாரு. விஜயை பார்த்தோன்னா காவேரிக்கு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வாயெல்லாம் வந்து அப்படியே சிரிப்பாக இருக்குது விஜய்க்கு. அப்படியே பார்க்குறாரு. ஹலோ மிஸ் அப்படின்றாங்க. உடனே ஹலோ சார் அப்படின்னு சொல்கிறேன். உடனே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், சொல்ல தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு சார் தேங்க்ஸு? இல்லை குழந்தைக்கு அடிபட்டோன்னு நீங்கள் தான் ஓடி வந்து பார்த்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தான் மிஸ் அப்படின்னோடனே, பரவாயில்ல சார் இதில் என்ன இருக்குது, எந்த குழந்தைக்கு அடிப்பட்டாலும் நான் ஓடி போய் பார்ப்பேன் சார், அது எப்படி சார் நாங்கள் பார்க்காம இருப்போம்? அப்போ நான் உனக்கு ஸ்பெஷல் இல்லையா மிஸ்? நீயும் ஸ்பெஷல் தான்டா செல்லம், நீ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சிரிக்கிறாங்க நம்ம குட்டி காவேரி. அடுத்து வந்து விஜய் வந்து, அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. அம்மா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், அவளுக்கு அம்மா இல்லை, அதனால் அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த டைமில் நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னோடனே, பரவாயில்ல சார் இதில் என்ன இருக்குது சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அம்மா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க சார் அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் இப்போ வந்து காவேரி கிட்டே கேட்குறாரு, மேம் உங்களை முன்னாடியே நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வந்து அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் சார் நான் முன்னாடியே உங்களை பார்த்துருக்கேன், முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் அம்மா கூட இருந்திருக்கீங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வந்து ஒரு நிமிஷம், கடவுளை பார்த்துருக்கேனே, என் ட்ரீபாயி நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் வந்து யோசிக்கிறாரு, காவேரி முன்ன மாதிரி இல்லவே இல்லை, முன்ன துருன்னு இருப்பா, அவள் பேசுகிறது எல்லாமே ரொம்ப படப்படன்னு இருக்கும், ஆனால் இப்போ ரொம்ப பொறுமையாக பேசுகிறா, பக்குவமாக பேசுகிறா, அது மட்டும் கிடையாது மனசில் வலி இருக்க மாதிரியே இருக்குது அவளுக்கு, ஆனால் அவளுக்கு சொல்ல தெரியல, அவள் மனசில் இருக்க வலியும் அவளோட வாழ்க்கையில் ஏற்பட்ட வலியும் அவளுக்கு சொல்ல தெரிய வேணா இருக்கலாம், ஆனால் அவள் மனசு வந்து இறுகி போயிருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. காவேரியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும், கலகலன்னு ஆக்கணும், அவள் பழைய மாதிரி துருன்னு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு காவேரி தான் என் பொண்டாட்டி, அதே மாதிரி என் பொண்டாட்டி காவேரியை மறுபடியும் நான் வந்து அந்த மாதிரி மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. காவேரி பாவம் இவ்வளோ நாளாக வந்து இந்த ஆக்சிடெண்ட்டில் ஆகி எப்படிலாம் ஆகிட்டுருக்கா, அவள் எப்படி ஆளே வந்து மாறி போயிருக்கா, பாவம் காவேரி, நான் இப்படி தவிக்க விட்டேனே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வந்து விஜய் வந்து போகிறாரு. சீக்கிரமாகவே உன்னை சரி பண்ணுவேன் காவேரி, எல்லாம் நான் உனக்கு வர வைப்பேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து விஜய் போகிறதே பார்த்துட்டு இருந்த காவேரி எதையும் கவனிக்காமல் விஜய் போகிறதே பார்த்துட்ருக்காங்க. ஏன் இவரை பார்த்தோன்னே எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குது, ஏன் மனசு படப்படன்னு அடிச்சுக்குது, எதனால் இப்படி நடக்குது எனக்கு, இவர் எனக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை இப்போ தான் நான் பார்க்குறேன்னா, கனவுல வந்ததால் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போகிறாங்க காவேரி. மிஸ் அப்படின்றாங்க குட்டி காவேரி. சொல்லு அம்மு அப்படின்னோடனே, மிஸ் எங்கள் டேடி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு 2-3 நாளாக வந்தோம், நேற்று கூட வந்தார் மிஸ், ஆனால் நீங்கள் தான் வரல. ஓ அப்படியா, அதான் உங்கள் டேடி கிட்டே இப்போ நான் பேசிட்டேனே அப்படின்னோடனே, ஆமாம் மிஸ் பேசிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிக்கிறாங்க. காவேரியும் குழந்தைய அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க.